Hi friends, welcome back to my channel Elim vlogs. இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்குல ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போறோம். விதவிதமான ரெசிபிஸ் இதல பண்ணலாம். எதுவுமே பண்ணாம வெறுமனே உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு சாப்பிட்டா கூட அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப கூட கொஞ்சம் மசாலா சேர்த்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வெரைட்டியான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப பழைய ரெசிபி. கேரளால ரொம்ப ஃபேமஸான கப்ப முட்டை மசாலான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். அது வந்து நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்குள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன். அதோட வெளியில் இருக்கிற தோடு இதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிழங்கு வந்து நல்லா வேக வைக்கணும். அதுக்காக சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு வாட்டி இதை கழுகி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. கிழங்கு முங்கி இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்து இந்த கிழங்கை வந்து வேக வச்சிடலாம். கிழங்கு வேகிற அந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ கிழங்குக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வேணால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. பெருசுங்கிறதுனால நான் ஒரு 1.5 வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். இதை வந்து தனியாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாதி வெங்காயத்தை வந்து அது ஒரு தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் அந்த 1.5 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த இன்னொரு பாதியை வந்து அதுவும் நம்ம அது வந்து முட்டை பொரியல் பண்ணுறதுக்காக அது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு முட்டை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். 3 அல்லது 4 எடுத்தாலே போதும் 1 கிலோ கிழங்குக்கு. அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப 2 அல்லது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு பாதி வெங்காயத்தை வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோமே அந்த வெங்காயத்தையும் கூட இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. அடுத்ததாக ஒரு அடி கனமான கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் 2 கொத்து கறிவேப்பிலை, இவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1.5 வெங்காயம், அந்த பெரிய சைஸுங்கிறனால நான் 1.5 எடுத்துக்கிறேன். சின்ன சைஸுனால் நீங்கள் ஒரு 3 எடுங்க. மீடியம் சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க. 1 கிலோ கிழங்குக்கு இவ்வளோ போதும். அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிழங்குல உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க. இவ்வளோத்தையும் சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இது வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலா என்னெல்லாம்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம், அதனால் 1/4 டீஸ்பூன் போதும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷமாவது இது கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மசாலா கூட்டை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதே கடாயில் வந்து ஒரு சைடில் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து எடுத்து இதில் வந்து லைட்டாக வறுத்தெடுக்க போகிறோம். முட்டை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த கலவை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டையை வறுக்கும்போது ரொம்ப உதிரியாக வர மாதிரி வறுக்க வேண்டாம். லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கிற மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிழங்குல அதெல்லாம் நல்லா கோட்டாகி வரும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா முட்டை மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருக்கும். போதும். இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச கிழங்கு அதை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருந்தேன் அந்த கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயத்தோட கூட்டு, அப்புறம் அந்த முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஏதாவது உப்பு தேவைப்பட்டால் இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கிழங்கை வந்து குக்கரில் வேணாலும் வேக வைக்கலாம். ஆனால் குக்கரில் வேக வைக்கும்போது இது ரொம்ப வெந்து போயிடும். வெந்துட்டுனா நம்ம இந்த கிளறி விடும்போது அந்த கிழங்கை வந்து நல்லா மசிய வச்சு எடுத்த மாதிரி ஆயிரும். அப்படி ரொம்ப மசியவும் கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி பீஸாக இருக்கவும் கூடாது. அதுக்காக இந்த கிழங்கை வந்து உடச்செடுக்கணும். நம்ம கையில் இருக்கிற ஸ்பூன் வச்சே லைட்டாக அதை உடச்செடுத்துக்கலாம். இல்லைனா இதே மாதிரி ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா, நல்ல ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற கிளாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக கொத்தும்போது பாத்திரத்தில் படாத மாதிரி லைட்டாக கிழங்குல மட்டும் பட சாஃப்டாக கொத்தி எடுத்தாலே போதும். இந்த அளவுக்கு கொத்தினாலே போதும். நம்ம வாயில் கடிக்கிற மாதிரி இருக்கணும், அதே நேரம் எல்லா கிழங்கும் உடஞ்சும் இருக்கணும். இப்போ இதை ஒரு வாட்டி
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கிழங்கு முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போமே, அதை வந்து இதுக்கு மேலே வந்து தூவி விடுங்க. ஏன்னா வெங்காயம் வந்து கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் மல்லி இலை இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் அதனால் போடலை. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நிஜமாகவே இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். யாராவது ஃபஸ்ட்டே நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Till that, bye, take care.